பிரதமர் வருகையொட்டி பீகார் மாநிலம் தர்பங்கா, மதுபானி உள்ளிட்ட இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. தீவிரவாதிகளின் ஸ்லீப்பர் செல்கள் நடமாட்டம் இருக்கலாம் என்பதால் தீவிர கண்காணிப்பு. பகல்காமில் 26 பேரின் உயிரை பறித்த பயங்கரவாதிகள் பிடிக்க தீவிர நடவடிக்கை. பயங்கரவாதிகள் குறித்து துப்பு கொடுத்தால் ரூபாய் 20 லட்சம் பரிசு வழங்கப்படும் என காஷ்மீர் காவல்துறை அறிவிப்பு. டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த மத்திய அரசு முடிவு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து மத்திய அரசு எடுக்கவுள்ள நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க ஏற்பாடு. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பித்த பயங்கரவாதிகளை செயற்கைக்கோள் மூலம் தேடும் பணி. துல்லியமாக தேடும் பணிக்கு 150 செயற்கைக்கோள்கள் தேவை என இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக காஷ்மீரில் இதுவரை 1500க்கும் மேற்பட்டோர் கைது. காவல்துறையினரின் தரவுகளில் இடம்பெற்றவர்கள், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பயங்கரவாத தாக்குதலால் 7 நாளில் பிரிந்த தம்பதி கடைசியாக எடுத்த காதல் வீடியோ வைரல். சார்க் ஒப்பந்தத்தின்படி விசா இன்றி இந்தியாவுக்கு வர இனி பாகிஸ்தானியர்களுக்கு அனுமதி இல்லை என்று இந்திய அரசு அறிவிப்பு. தொழில், வேலை விசா பெற்று இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்து ஆலோசனை. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி பேட்டி. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் கண்டனம். தீவிரவாதத்திற்கு எந்த மதமும் கிடையாது, அதை மன்னிக்க முடியாது என்றும் காட்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீர் சந்திப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் மீண்டும் ராஜ்யசபா சீட் வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று இறுதித் தேர்வு முடிவடையும் நிலையில் வரும் 25ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி வகுப்புகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. முட்டையிலிருந்து செய்யப்படும் மயோனைஸ்க்கு ஓராண்டு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மயோனைஸ் தயாரிக்க பச்சை முட்டை பயன்படுத்துவதால் கிருமிகள் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நடவடிக்கை. தாஜ்மஹாலை மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுற்றி பார்த்தார் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ். சூரிய வெளிச்சத்தில் குழந்தைகளுடன் எடுத்த சிறந்த புகைப்படம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த 17 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் தரைமட்டமான கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருந்த புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.